ரொம்ப மனச உருக்குன ஸ்டோரி, ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருந்தத மட்டும் தான் நாங்க இங்க சொல்றோம். ஒரு பொண்ணோட போராட்டம். அவங்களுக்கு 37 வயசு. கல்யாணம் ஆகி 9 வருஷம். ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ன்ற கண்டிஷன் இருந்திருக்கு. தைராய்டு கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு. ஏஎம்ஹெச் வந்து 19 இருந்திருக்கு ஏஎம்ஹெச். 6 தடவ ஐயுஐ பண்ணி கன்சீவ் ஆயிட்டு, அதுவும் மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க ஐவிஎஃப்க்கு 2016ல போயிருக்காங்க. 2016ல போகும்போது 29 எக் எடுத்து 8 எம்ப்ரியோ ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்களுக்கு 2 சைடு டியூப்லயும் பிளாக் ஆயிருக்கு. அதனால டியூபல் கிளிப்பிங்கும் ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இருந்ததுனால டியூபல் கிளிப்பும் பண்ணிட்டாங்க. ஜெனடிக் டெஸ்டிங் பண்ணிட்டு நல்ல எம்ப்ரியோவா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஜெனடிக் டெஸ்டிங் பண்ணும்போது 2 எம்ப்ரியோ மட்டும் ஜெனடிக் டெஸ்டிங் அனுப்பிச்சிருக்காங்க. 2மே அன்இம்ப்ளாய்டுன்னு வந்துருச்சு. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஒபீஸ், டயபெட்டிக், ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மி. தோ இந்த பிரச்சனையே ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் கம்மியாக இருக்கிறதுனால தான். ஆனால் பிசிஓடி தான் ஹைலைட்டாக தெரிஞ்சுது. அவங்களோட ஸ்பெர்ம் கம்மியாக இருக்கிறது ஃபேமிலியில் ரொம்ப தெரியல. ஒரு பொண்ணோட போராட்டம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஜேர்னியில் ஒரு 2 குழந்தையோட என்னை வந்து பார்த்தாங்களோ அதை இன்னைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இதே மாதிரி நடக்காது. நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம்லேயே கன்சீவ் ஆகிறவங்க இருக்காங்க. ரொம்ப மனசை உருக்குன ஸ்டோரி, ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருந்ததை மட்டும்தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம். ஒரு 80% மக்கள் வந்து வந்தாங்க, 2 மாதத்தில் கன்சீவ் ஆகிட்டு நாங்கள் 100 நாளில் கன்சீவ் ஆனோன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி 100 நாளுக்குள்ளே கன்சீவ் ஆகி போகிறவங்க நிறைய பேர். ஒரு சில பேர் தான் இத்தனை தடவை கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகி கன்சீவ் ஆகிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். டோன்ட் கெட் வரிட், இட்ஸ் ஜஸ்ட் டு மோட்டிவேட் யூ. ஸோ இந்த பொண்ணு அவங்களுக்கு 37 வயசு. கல்யாணம் ஆகி 9 வருஷம். 2 தடவை மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நான் கன்சீவ் ஆனதில் 2 தடவையும் 8 வாரம் வரைக்கும் போச்சு டாக்டர். ஒரு தடவை ஐயுஐ பண்ணி கன்சீவ் ஆகிருக்கேன், இன்னொரு தடவை ஐவிஎஃப் பண்ணி கன்சீவ் ஆகிருக்கேன். ஸோ 2 பண்ணியும் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ன்ற கண்டிஷன் இருந்திருக்கு. தைராய்டு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. ஏஎம்ஹெச் வந்து 19 இருந்திருக்கு ஏஎம்ஹெச். ஸோ இவங்க 2015ல் ஒரு தடவை ஐயுஐ பண்ணி கன்சீவ் ஆகிருக்காங்க. அது வந்து 6th டைம் ஐயுஐயில் கன்சீவ் ஆகிருக்காங்க. 6 தடவை ஐயுஐ பண்ணி கன்சீவ் ஆகிட்டு அதுவும் மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இது நம்மளுக்கு ஒத்து வரலன்னு சொல்லிட்டு அவங்க ஐவிஎஃப்க்கு 2016ல் போயிருக்காங்க. 2016ல் போகும்போது 29 எக் எடுத்து 8 எம்ப்ரியோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 8 எம்ப்ரியோ ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்களுக்கு 2 சைடு டியூப்லையும் பிளாக் ஆயிருக்கு. அதனால் டியூபல் கிளிப்பிங்கும் ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இருந்ததுனால டியூபல் கிளிப்பும் பண்ணிட்டாங்க. ஜெனடிக் டெஸ்டிங் பண்ணிவிட்டு நல்ல எம்ப்ரியோவாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஜெனடிக் டெஸ்டிங் பண்ணும்போது 2 எம்ப்ரியோ மட்டும் ஜெனடிக் டெஸ்டிங் அனுப்பிச்சிருக்காங்க. 2மே அன்இம்ப்ளாய்டுன்னு வந்துருச்சு. 2ம் குறைவுள்ள குழந்தைன்னு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, மேஜரான ரிஸ்க் ஃபேக்டர் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஒபீஸ், டயபெட்டிக், ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மி. அதனால் பிசிஓடியும் இருக்குது. அதனால் 37 வயசில் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனதெல்லாம் அன்இம்ப்ளாய்டாக இருந்திருக்கு. சரி, ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயாப்சி பண்ணலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்த 2 எம்ப்ரியோ வச்சது. அது நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஜனவரி 2023ல் எம்ப்ரியோ வச்சு அது நெகட்டிவ் ஆகிடுச்சு. திருப்பியும் மார்ச் 23ல் திருப்பியும் ஒரு தடவை எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது செகண்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரும் நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஸோ பேஷண்ட் வந்து எனக்கு போதும் டாக்டர், என்னால் திருப்பியெல்லாம் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்க முடியாது. எங்ககிட்ட வரும்போது அவங்க சொன்னது, நான் டோனார் எக் வச்சு தான் குழந்தை பெற்றுக்க முடியும். ரொம்பவே கவுன்சில் பண்ணோம். 37 வயசு ஆயிருக்கு. ஒரு தடவை பிசிஓடி நிறைய எக் இருக்குது, இன்னொரு தடவை உங்களுதே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு ஃபேமிலியில் வந்து கிட்டத்தட்ட டிவோர்ஸ் வரைக்கும் போய் நின்னாங்க. ஹஸ்பண்ட் வந்து நீ கன்சீவ் ஆகலைன்னா இதுக்கு மேலே நான் உனக்கு செலவே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டதுனால, தோ இந்த பிரச்சனையே ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் கம்மியாக இருக்கிறதுனால தான். ஆனால் பிசிஓடி தான் ஹைலைட்டாக தெரிஞ்சுது. அவங்களோட ஸ்பெர்ம் கம்மியாக இருக்கிறது ஃபேமிலியில் ரொம்ப தெரியலை. சரி, நம்ம அதை பற்றி ரொம்ப குழப்ப வேண்டாம். பேஷண்ட்டுக்கு இப்போதைக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுத்தா போதும்னு சொல்லி வி ஸ்டார்டட் வித் டோனார் எக் ப்ரோக்ராம். டோனார் எக் ப்ரோக்ராம் பண்ணும்போது அவங்களுக்கு முக்கியமாக நாங்கள் நோட்டீஸ் பண்ணது, எம்ப்ரியோலாம் ரெடி பண்ணிட்டோம், அழகாக 2 எம்ப்ரியோ ரெடி பண்ணிட்டோம். ஆனால் யுட்ரஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. யுட்ரஸில் லைனிங் ரொம்பவே மெல்லிஸாக இருந்துச்சு. நான் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், லைனிங் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, கொஞ்சம் யுட்ரஸும் சின்னதாக தெரியுது. ஏன்னா பிசிஓடினால 6 months ஒன்ஸ் 1 year ஒன்ஸ் தான் அவங்களுக்கு மென்சஸே வந்திருக்கு. ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கிறதுனாலையும் ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை தான் மென்சஸ் வரதுனால யுட்ரஸ் கொஞ்சம் சிறுசாயிடுச்சு. நாங்கள் ஒரு 3 to 4 months மெடிசன்ஸ் போட்டு ட்ரை பண்ணியுமே லைனிங் 6 millimeters தாண்டவே இல்லை. அடுத்தது என்ன பண்ணோம்,
ஸ்டெம் செல் தெரப்பி பண்ணி லைனிங் இம்ப்ரூவ் பண்ணி 7 மில்லிமீட்டர்ஸ் வந்துச்சு. ஸோ அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு இந்த கவுன்சிலிங் தான் எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்த கவுன்சிலிங். நான் அவங்ககிட்ட சொன்னேன், யூட்ரஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால ஒரு எம்ப்ரியோவாக வைக்கிறேன், ஒரு எம்ப்ரியோவாக 2 தடவை வச்சு பார்ப்போம், அந்த ஒரு எம்ப்ரியோ வச்சு வரலை அப்படின்னு சொன்னால் நம்ம 2 எம்ப்ரியோ வச்சுக்கலாம் அப்படின்றத சொன்னோம். ஏன்னா இவங்க யூட்ரஸில் ஒரு எம்ப்ரியோ வச்சா தான் தாங்கும், 2 எம்ப்ரியோ வச்சாங்கன்னா ப்ரீடம் டெலிவரி ஆகலாம். ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்காக என்னால் செலவு பண்ண முடியாது டாக்டர், நீங்கள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆக்குங்க, அதுக்கப்புறம் நான் செலவு பண்ணி குறை மாதத்தில் டெலிவரி ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன், மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டார். ஆனால் விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணுக்கு புரியுது டாக்டர் நான் என்ன சொல்கிறேன்றது புரியுது. ஏன்னா ஒரு எம்ப்ரியோ வைக்கிறோம், அது நிற மாதம் வரைக்கும் போய் டெலிவரி ஆகிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், எல்லோரும் அதை தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் 2 எம்ப்ரியோ எதுக்கு வைக்கிறோம், இது இல்லைனாலும் ஒரு கரு இல்லைனாலும் இன்னொரு கரு ஒட்டுன்றதுக்காக தான் 2 எம்ப்ரியோ வைக்கிறோம். அந்த பேஷண்ட்டுக்கு ஏன் ஒரு எம்ப்ரியோ வைக்கணும்னு நினச்சோன்னா, யூட்ரஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, எண்டோமெட்ரியம் லைனிங் கம்மியாக இருக்குது, ப்ரீடம் டெலிவரி ஆகிடுமோன்னு பயந்து நாங்கள் ஒரு எம்ப்ரியோ வைக்கலான்னு சொல்கிறோம். நீங்கள் இன்னும் என்னை டிலே பண்ணாதீங்க, எனக்கு 2 கருவாக வைங்க, பாசிட்டிவ் ஆகி குறை மாதத்தில் டெலிவரி ஆச்சுன்னா நான் என்ஐசியூவில் கூட வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு முடிவு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் 2 எம்ப்ரியோ வச்சோம். அழகாக கன்சீவ் ஆனாங்க, 2 குழந்தையாக கன்சீவ் ஆச்சு. 2 குழந்தையும் நல்லபடியாக போச்சு. 20 வீக் ஸ்கேன் பண்ணி முடித்து ஒரு 1 வீக் கழிச்சு லீக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பனிக்கூட உடைஞ்சு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 28 வாரத்தில் பனிக்கூட உடைஞ்சு தண்ணி வர்றது வந்தால் கூட நம்ம ஒரு 1 வீக்கில் டெலிவரி பண்ணிடலாம். ஸோ 20 வாரத்தில் பனிக்கூட உடையுது அப்படின்னும் போது ரொம்பவே எங்களுக்கு பயமாயிடுச்சு. இப்போ டெலிவரி பண்ணோன்னா குழந்தைய காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ரொம்ப லீக்கிங் ஆகலை, மைல்டாக மென்சஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லீக்கிங் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா குழந்தை அந்த இடத்த அடைச்சிட்டு அழகாக மூடி இருந்ததுனால நாங்கள் ரொம்ப லீக்கிங் ஆகலை. ஸோ நாங்கள் வாரத்துக்கு 2 தடவை ஸ்கேன் பண்ணோம் அண்ட் ஆல்டர்னேட் டே பிளட் டெஸ்ட் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை இருக்கலாம், ஒன்று பனிக்கூட உடைஞ்சதுனால இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ஜன்னி வைக்கிறது இல்லை கோரியோ ஆம்னியோனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் டெலிவரி பண்ணி ஆகணும். 2வது தண்ணி கம்மியாயிடுச்சு, குழந்தைக்கு ரொம்ப தண்ணி கம்மியாயிடுச்சுனாலும் நாங்கள் டெலிவரி பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இல்லை வலி வந்துருச்சுனாலும் நம்ம டெலிவரி பண்ணி ஆகணும். ஸோ 3 கண்டங்கள் இருக்குது. இந்த 3 பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும். வெரி கேர்ஃபுல்லி வி மானிட்டர் திஸ். ஷி வாஸ் தேர் வித் அஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 20 வாரத்துலேருந்து 26 வாரம் வரைக்கும் எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே தான் இருந்தாங்க. எவ்ரிடே வாஸ் லைக், எப்படி இந்த பேஷண்ட்டை நான் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக போகிறேன், எப்படி இவங்களை நாங்கள் நெக்ஸ்ட்டு கொண்டு போக போகிறோம். ரூமுக்கு போகும்போதெல்லாம் ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்ப்பாங்க, ஆனால் மனசெல்லாம் எங்களுக்கு பயம்தான் இருந்துச்சு, எப்படிடா இவங்களை பார்த்துக்கிறதுன்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி கோஆப்ரேஷன் இல்லாத ஹஸ்பண்டு இப்போ ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஷீ பிகேம் ஒன் ஆஃப் அவர் ஃபேமிலி மெம்பர். எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் ஷி வாஸ் வெரி நோன். எவ்ரிபடி வாஸ் எவ்ரி டைம் நான் ஏதாவது கொஞ்சம் கவுண்ட்ஸ் ஜாஸ்தியாகுதுன்னா ஐயோ டெலிவரி பண்ண வேண்டி இருக்குமோ அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எவ்ரிபடி வாஸ் தேர் டு ஹெல்ப் ஹர். டச்வுட் அவங்களுக்கு நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வரலை, வலியும் வரலை, பனிக்கூடத்தில் தண்ணியும் கரெக்டாக இருந்ததுனால 26 வாரத்துக்கு போயிட்டு 26 வாரத்தில் நல்ல லீக்கிங் ஆரம்பிச்சிடுச்சு, நல்ல பெயின் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இன்ஃபெக்ஷன் அப்பயும் ஆகலை, பிகாஸ் வி ஹவ் கவர்டட் வித் ஆன்டிபயோட்டிக்ஸ். நாங்கள் எல்எஸ்சியை சிசேரியன் பண்ணி 26 வீக்ஸ் பேபியை என்ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணோம். 54 days பேபி வாஸ் தேர் இந்த என்ஐசியூ. அதுக்கப்புறம் 2 குழந்தையும், ஒரு பையன் ஒரு பொண்ணு என்கிட்ட ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி காமிச்சிட்டு போயிட்டாங்க. நல்லா தே ஆர் ஆல் வாக்கிங், நல்லா பேசுகிறாங்க, எல்லா மைல்ஸ்டோன்ஸும் நார்மலாக இருக்குது. த கிரேட் தேங்க்ஸ் டு த NICU டீம் ஹூ மேட் திஸ் பேபி ஹீல் பெட்டர் அண்ட் எல்லாமே டெவலப்மெண்ட் வைஸ் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு தே ஹெல்ப்ட் அஸ் அ லாட். எங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவங்க ஆல்மோஸ்ட் 1.5 மாதம் 45 நாள் நம்ம ஹாஸ்பிட்டலில் தங்குன டைமில் தே டுக் கேர் ஆஃப் ஹர் வெரி வெல். ஸோ வென் ஷி கேம் ஃபார் த ஃபர்ஸ்ட் பர்த்டே எங்ககிட்ட சொல்லும் போது அந்த சந்தோஷம் வாஸ் வெரி ஹை. வி ஜஸ்ட் ரிமெம்பர்ட் அந்த 45 days எவ்ரி டே இவங்களை எப்படி தள்ளுறதுன்னு நாங்கள் யோசிச்சது தான் நினைப்புக்கு வந்துச்சு. ஸோ சம்டைம்ஸ் வி ஃபீல் இது ஒரு பெரிய டைலமா இன் டெவலப்பிங் கண்ட்ரி. ஏன்னா
இப்போ இதை வந்து ஒரு கவர்மெண்ட்டாக நம்மளுக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்சி கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் வந்து சிங்கிள் எம்ப்ரியோவாக 3 தடவை வச்சுக்கிறதுக்கு கூட ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தான் செலவு பண்ணி பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்துடட்டும், நம்மளுக்கு பாசிட்டிவே வரல அப்படின்றதுனால நம்ம கண்ட்ரியில் டாக்டர்ஸாக இருக்கட்டும், பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் இன்னும் பிலீவ் பண்ணுறது 2 எம்ப்ரியோ வைக்கலாம், இது இல்லைனாலும் அது வரணுன்றதுக்காக தான். ஸோ உங்களுக்கு பொறுமை இருக்குது, எனக்கு ஓகே ஒரு 15% சக்ஸஸ் ரேட்ஸ் கம்மியானாலும் பரவாயில்ல, சிங்கிள் எம்ப்ரியோ வச்சுக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் கோ ஹெட் வித் சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். இண்டிவிஜுவல் பேசிஸ், கேஸ் டு கேஸ் பேசிஸில் ஒரு டாக்டரும் பேஷண்ட்டும் உட்காந்து பேசி முடிவு பண்ண வேண்டிய இந்த விஷயம். டெஃபினட்டாக டிஸ்கஸ் வித் யர் டாக்டர்ஸ், சிங்கிள் எம்ப்ரியோ வைக்கிறதா டபுள் எம்ப்ரியோ வைக்கிறதான்னு. ஸோ இந்த ஜேர்னி சுபமாக முடிஞ்சிச்சு. ரொம்ப அழகான குழந்தைங்கள் இருந்தாலும் கொஞ்சம் டர்புலன்ஸ், கொஞ்சம் பயம், கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் நடுவில் இருந்துச்சு. இதையும் தவிர்த்து இந்த ஒரு ஐவிஎஃப்ல குழந்தை பெற்றுக்கிறத ரொம்ப நார்மலாக இயற்கையாக கொண்டு போய் ஒரு நார்மலாக பெண்மணி வேலைக்கு போகணும், ரொம்ப அழகாக 1/2 மாதத்தில் போய் நல்லா கொழுன்னு குழந்தை பெற்றுக்கணும், இதெல்லாம் எங்களோட ட்ரீம். கட்டாயம் இதெல்லாம் நிறைவேறிட்டு தான் இருக்குது. 50% ஆஃப் பேஷண்ட்ஸ் 1/2 மாதம் போய் சுகப்பிரசவம் ஆகி நல்லபடியாக டெலிவரி ஆகிறாங்க. கொஞ்சம் பேருக்கு தான் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ டூ stay confident, do follow us in our YouTube channel. We'll be giving you more updates.